Hello guys, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா while loop concept and do while concept நாம பார்க்க போறோம். First while loop பார்க்கலாம். So while loopல வந்து நீங்க condition while loop உடைய syntax இதுதான். So while loopல initialization உள்ள பண்ண முடியாது, வெளியில தான் நீங்க பண்ணனும். So நான் I உடைய value initialize வந்து வெளில பண்ணிருக்கேன். So while உள்ள வந்து condition வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். அது என்ன ஸ்பெசிஃபிக் கண்டிஷன், இது கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனால் தான் while loopக்குள்ளே இருக்கிறது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் தான் வந்து உங்களுக்கு முன்னாடி இங்கே வந்து என்டர் பண்ணிடணும். ஸோ நம்ம ஃபார் லூப்பில் ஒரே ஃபார் கீவேர்ட் பக்கத்துலேயே வந்து நம்ம இனிஷியலைசேஷன் கண்டிஷன் அண்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் நம்ம அதிலே கொடுத்துருப்போம். ஸோ while அப்படி கிடையாது, இனிஷியலைஸ் பண்ணணும்னா நீங்கள் while loop மேலே இனிஷியலைஸ் பண்ணணும். அண்ட் கண்டிஷன் வந்து whileக்கு பக்கத்தில் கொடுத்துக்கலாம், whileக்கு உள்ளே கொடுக்கணும். அண்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் வந்து while loopக்கு உள்ளே கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்னன்ற ஒரு வேரியபிளில் 5 வந்து செட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐக்கு வந்து 0 இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ while loopல வந்து எனக்கு ஐ எப்போலாம் வந்து என்னை விட கம்மி சின்ன நம்பராக இருந்தால் எனக்கு இந்த சென்டென்ஸ் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அது பிரிண்ட் ஆகிடுச்சு எனக்கு ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது. ஸோ இதுதான் இங்கே நான் ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, இங்கே நமக்கு இப்போ வந்து 5 ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 0, ஐயில் வந்து 0 இருக்குது. இந்த ஐயில் இருக்க 0 தான் ஃபர்ஸ்ட் போகும். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் லெஸ் தென் 5 அப்படின்னா ட்ரூ. ஸோ உள்ளே இருக்க இந்த ஸ்டார் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகிட்டு ஐ வந்து 1ஆக மாறி இருக்கும். ஸோ 1 லெஸ் தென் 5 ட்ரூ. ஸோ இந்த ஸ்டார் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 2 ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஐ வந்து 2ஆக இனிஷியலைஸ் ஆகிருக்கும். ஸோ 2 லெஸ் தென் 5 வந்து ட்ரூ. ஸோ எனக்கு தேர்ட் ஸ்டார். தென் 3 லெஸ் தென் 5 வந்து ட்ரூ. ஸோ எனக்கு வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 4 லெஸ் தென் 5 இஸ் ட்ரூ. அதனால தான் வந்து இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கு. இன்னொரு ஸ்டார் ஏன் அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகலாம், ஏன்னா 5 ஐ இன்க்ரிமெண்ட் ஆகி 4லேருந்து 5 வந்து 5ஆக மாறி இருக்கும். ஸோ 5 லெஸ் தென் 5 வந்து கிடையாது, ஃபால்ஸ். ஸோ எனக்கு அந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகலை. இதோட லூப் while loop வந்து முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா டூ while தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டூ whiles வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ டூ while சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டூவில் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு டூன்னு போட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு கண்டிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். சரி, ஓகேவா, ஃபிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து டூ whileக்குள்ளே ஃபஸ்ட்டு கண்டிஷன் இருக்காது. இந்த டூக்கு டூ முடிஞ்சதுக்கப்புறம் தான் while அப்படின்னு கொடுத்து நம்ம இங்கே கண்டிஷன் வந்து பார்த்துப்போம். ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டூ வந்து ஒரு என்டர் ஆகுது, ஒரு லூப் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டூக்குள்ளே இருக்க ஒரு இனிஷியலாக நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிடும், ரன் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் இது வந்து செக் பண்ணும். அதாவது ஒரு வாட்டி வந்து ரன் ஆகிடும், நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது ரன் ஆகிடும், செக்கே பண்ணாது. ஸோ ஒரு வாட்டி ரன் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே வந்து செக் பண்ணும் கண்டிஷன்ஸு. ஸோ கண்டிஷன் முன்னாடி இது டெஃபினட்டாக ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக ஒரு வாட்டி இது வந்து ரன் ஆகும். இதுதான் டூ whileோடைய கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, இது நார்மலாக ரன் ஆயிருக்கு. ஸோ இங்கே நான் ஐக்கு வந்து நான் 6ன்னு வேல்யூ கொடுக்குறேன், ஏன்னா 5 விட அதிகமாக கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன ஆகணும், லூப் வந்து கேன்சல் ஆகணும். அதாவது லூப் வந்து ரன் ஆகவே கூடாது. ஏன்னா வந்து ஐ ஈக்குவல் டு 6 தான் கொடுத்துருக்கேன், 5 விட நான் அதிகமாக கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு லூப்பில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ரன் ஆகவே ஆகாது. இதுவே வந்து ஃபார் லூப் இல்லை while லூப்பில் இது ரன் ஆகிருக்கவே ஆகிருக்காது. ஸோ ஆனால் நம்ம டூ whileல பார்க்கலாம் ரன் ஆகுது ஆகலையான்னு.
டூ வைலில் எனக்கு ஒரு வாட்டி அது ரன் ஆயிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கண்டிஷன் வந்து இங்கே தான் வந்து செக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி டூக்குள்ளே என்டர் ஆயிடுச்சுனாலே எனக்கு ஒரு வாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகிடும். ரன் ஆச்சுன்னா இந்த ஸ்டார் வந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஒரு வாட்டி தான் பிரிண்ட் ஆயிருக்கு பாருங்கள், ஒரு வாட்டி தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே ஃபார் லூப் அண்ட் வைல் லூப்னா இது பிரிண்ட்டே ஆயிருக்காது. ஏன்னா நம்ம வந்து என்னை விட ரொம்ப கிரேட்டராக இருக்குது, ஸோ பிரிண்ட்டே ஆயிருக்காது. ஆனால் டூ வைலில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் கண்டிஷனுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து ஃபார் லூப் and while loop and do while இருக்க difference. Okay guys, next interesting topic ஓட உங்களுக்கு next வீடியோவில் பார்க்கலாம். Thank you.